சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம் அருகைக்காக காத்திருக்கிறேன். உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உம் முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். மாரநாதா சீக்கிரம் மாறும், மாரநாதா சீக்கிரம் மாறும், மாரநாதா சீக்கிரம் மாறும், மாரநாதா சீக்கிரம் மாறும். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். சொப்பனமானது நிச்சயம், அதனுடைய அர்த்தம் சத்தியம் என்றான். தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தின்படி கடந்த செய்தியில அந்த சொப்பனம் என்ன, அந்த சொப்பனத்தின் பொருள் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்காக தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தையும் நாம் ஒன்றாக இசைத்து அதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானியேல் புஸ்தகத்தில் மட்டும் 3 இடங்களிலே கடைசி காலத்தை குறித்து மிகவும் தெளிவாக தானியேலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலும் கூட கடைசி காலத்தின் அந்த நாட்களுடைய பிரிவுகளை, காலகட்டங்களை தெளிவாக எழுதி கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தானியேலுக்கு ஒரு தரிசனம் வந்தது. 2ஆம் அதிகாரத்தில் நெபுகாத்து ராஜாவுக்கு சொப்பனம் வந்தது. தானியேல் அதை விளக்கி சொன்னார். அப்போ ஒரு நபர் மூலமாக ஒரு சொப்பனம் காண்பிக்கப்பட்டு அந்த சொப்பனத்தை தானியேல் விளக்கி சொல்லுகிறது தான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடில் பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதை யோசேப்பு விளக்கி சொன்னார் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். தானியேலுக்கு ஆண்டவர் நேரடியாக தரிசனம் கொடுக்கிறார். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனத்தையும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சொப்பனம், அது ஒரு தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் நிறைய சொப்பனங்களை பார்க்கிறோம். எல்லா சொப்பனமும் தேவன் கொடுக்கிற தரிசனமாக மாறிவிடாது. நிறைய பேர் நாம் சொப்பனம் பார்த்து நடந்ததாக சொல்லுகிறோம். உண்மைதான், எனக்கும் நடந்திருக்கிறது. சில சொப்பனங்களை பார்க்கும்போது அந்த சொப்பனத்தின்படி அப்படியே ரியலாக நடந்திருக்கிறதை நானும் அனுபவித்திருக்கிறேன். எல்லா சொப்பனமும் அப்படி நடந்தது கிடையாது. சில சொப்பனங்கள் தரிசனமாக இருக்கும். தேவன் நமக்கு சில காரியங்களை சொப்பனத்தின் மூலமாக தரிசனமாக வெளிப்படுத்துவார். உதாரணமாக சாலமோன் ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறார், அது தரிசனமாக இருக்கிறது. அதுபோலதான் இங்கே தானியேல் ஒரு சொப்பனம் பார்க்கிறார், அது தரிசனம். பார்வோன் ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறார், அது தரிசனம். யாக்கோபு ஒரு சொப்பனம் பார்க்கிறார், அது தரிசனம். இப்படி பல நபர்கள் வேதாகமத்திலே சொப்பனம் பார்த்திருக்கிறார்கள், அது தரிசனமாக இருந்திருக்கிறது. இந்த 7ஆம் அதிகாரத்திலே தானியேல் விசித்திரமான மிருகங்களை அவர் பார்க்கிறார். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலும் மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 8ஆம் அதிகாரத்திலும் மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம்
13ஆம் அதிகாரத்திலும் மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பல மிருகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய வீட்டில் நாய் வளர்த்துறோம், அது ஒரு மிருகம்தான். ஆடு மாடு வளர்த்துறோம், அது ஒரு மிருகம்தான். அதெல்லாம் கொடூரமானதல்ல. புலி, சிங்கம், கரடி இப்படிப்பட்டதான மிருகங்கள் எல்லாம் கொடூரமானது. எல்லா மிருகங்களும் கொடூரமான மிருகம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் பார்த்ததான அந்த சொப்பனம் ஒரு கொடூரமான மிருகம். என்னோடு கூட நீங்கள் வேத வசனத்தை வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். 3வது வசனம், அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. முதலாவது இந்த காரியத்தை உங்களிடத்தில் விளக்கி சொன்ன பிற்பாடு அந்த மிருகங்களை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து வருகிறது. இந்த இடத்துல சமுத்திரம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னா, அது ஒரு சமுத்திரம் அல்ல, அது ஜனக்கூட்டம், இல்லைனா மக்களை குறித்து தான் அங்கே சமுத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாய் இருக்கிறார்கள். அதாவது ஜனமும் கூட்டமும் மக்களும் பல இன மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கிறார். பாருங்க, மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாயிருக்கிறார்கள். பல பாஷைக்காரர்கள், பல ஜாதி மக்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் மையமாக வைத்து இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் சார்ந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் எழும்பி வருவான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே படித்து பார்த்தாலும் அங்கே புரிந்து கொள்ள முடியும். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம் என்று சொல்லுகிறது மக்களை குறிக்கிறது. அங்கே நான் வாசித்ததும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து புரிந்து கொள்வதும் ஒரே நிகழ்வை குறித்து தான் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது அப்பொழுது, அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சமுத்திரம் என்று சொன்னால் ஜனக்கூட்டம் என்பதை நான் உங்களிடத்தில் சொன்னேன். வெவ்வேறு ரூபம் உள்ளதான ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறதை தானியேல் காண்கிறார். இதுடைய பொருள் என்ன? வெவ்வேறு மிருகங்களும் வெவ்வேறு அரசாங்கம், இல்லைனா சாம்ராஜ்யம். இந்த உலகத்தில் முக்கியமான சில சாம்ராஜ்யம் எழும்பும். அது உலகத்திலே அறியப்படக்கூடிய சாம்ராஜ்யமாக இருக்கும். உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய வல்லரசாக அது காணப்படும் என்றுதான் இந்த வார்த்தையுடைய பொருள். ஏற்கனவே தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்த போது 2ஆம் அதிகாரத்திலே பார்த்ததான அந்த சிலை 5 பாகங்கள், 5 சாம்ராஜ்யம், 5 ராஜாக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த 7 தலைகள், 7 ராஜாக்கள், 7 சாம்ராஜ்யம். இந்த உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள், ராஜாக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லிதான் இங்கே தானியேல் தீர்க்க தரிசனமாக, சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். 4வது வசனம், முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின்
செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலில் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் மிருகம் சிங்கம். சிங்கத்திற்கு கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மிருகம் 5வது வசனத்திலே, பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றது. தன் வாயின் பற்களால் 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எழும்பி வெகு மாம்சம் தின்றது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இது 2வது மிருகம் கரடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது மிருகம் சிவிங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம், அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக 7வது வசனத்தில், அதற்கு பின்பு ராதரிசனத்திலே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்துதுமாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று ரூபமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. 5 சாம்ராஜ்யங்களை குறித்து தானியேலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்த அதே நிகழ்வை தான் தானியேல் 7ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறார். அப்போ இந்த காரியத்தை தள்ளிவிட முடியாது. கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை, இந்த காரியத்தை ஏறக்குறைய தானியேல் புஸ்தகத்தில் மாத்திரம் 3 இடத்திலும், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2 இடத்திலும், ஆக மொத்தம் 5 இடங்களிலே ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கு. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அலட்சியமாக எடுத்து விடக்கூடாது. இந்த வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். 5 இடங்களிலே இந்த தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே சிலையாக கொடுத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரத்திலே மிருகமாக கொடுத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரத்திலே ஆட்டு கடாவாகவும் வெள்ளாட்டு கடாவாகவும் கொடுத்திருக்கிறார். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்திலே மிருகமாக கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் மிருகமாக கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து நம்மிடத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை அழுத்தி சொன்ன பகுதிகள் இருக்கிறது அல்லவா? அந்த பகுதிகள் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான பகுதி என்று பொருள்படுகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை திரும்ப 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 சொல்லுகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் அதிகமாக எதை குறித்து பேசியிருக்கிறார் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அதிகமாக எதை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். முழு வேதாகமும் அதிகமாக எந்த காரியத்தை மையமாக வைத்து பேசுகிறது என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால இது ரொம்ப முக்கியமான பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முதல் மிருகம் நமக்கு தெரிந்ததான சிங்கம், அதற்கு கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கம் தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிலையுடைய தலையான பொன்னாக இருக்கிறது. அது பாபிலோன் தேசம்.
இதுவும் பாபிலோன் தேசம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான சிங்கம் பாபிலோன் தேசத்தை குறிக்கிறது. கழுகின் சட்டைகள் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். பறவைகளுக்கெல்லாம் ராஜா கழுகு. இந்த பாபிலோன் ராஜா ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப முக்கியமான ராஜாவாக இருப்பார். மிகுந்த வல்லமையோடு கூட அவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் காணப்படும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல அந்த கழுகை மையமாக வைத்தும் அந்த சிங்கத்தை மையமாக வைத்தும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறதானது கரடி. அது ஒரு பக்கம் சாய்ந்து நிற்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேதியா பெர்சியாவை குறிக்கிறது. தானியேல் புத்தகத்திலே வெள்ளியை குறிக்கிறது. அந்த சிலையின் பாகமான வெள்ளியை குறிக்கிறது. இங்கே கரடியாக ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது ஒரு பக்கம் சாய்ந்து இருக்கிறது என்று சொன்னால் மேதியர்களும் பெர்சியர்களும் ஒன்றாக இணைந்துதான் ஆட்சியை செய்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் சாய்வாக இருக்கும். அதாவது ஒரு ராஜ்யம் வலுவாக இருக்கும், ஒரு ராஜ்யம் கொஞ்சம் வலு குறைந்ததாக காணப்படும் என்றுதான் இதிலே பொருள்படுகிறது. அடுத்து மூன்றாவதாக அவர் கண்ட சிவிங்கியானது வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வெண்கலம். அதாவது பொன், வெள்ளி, வெண்கலம். வெண்கலமானது கிரேக்க சாம்ராஜ்யத்தை சொல்லுகிறது. இங்கே வெண்கலம் சிறுத்தையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது கிரேக்க சாம்ராஜ்யம் மகா அலெக்சாண்டரை சொல்லுகிறது. அதற்கு 4 சிறகுகள் கொடுக்கப்பட்டிருந்தது, 4 தலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 4 தலைக்கும் ஆளுகை கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அலெக்சாண்டருடைய 4 தளபதிகள் அலெக்சாண்டருடைய ஆட்சிக்கு பின்பதாக ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி வரலாற்று சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அதை தான் மையமாக வைத்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த தீர்க்க தரிசனம் கெடிய மிருகம். அது இரும்பு பற்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரோம் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அதற்கு 10 கொம்புகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரோம் சாம்ராஜ்யத்திலிருந்து தான் உலகத்தை ஆளப்போகிறதான 10 கூட்டமைப்பு நாடு உருவாகும். நமக்கு நன்றாகவே தெரியும் 1957 வாட்டிக்கன் சிட்டியில் வைத்து ஐரோப்பியா கூட்டமைப்பு உருவானது. அதனால அந்த ரோமிலிருந்து கூட்டமைப்பு நாடு ஒன்று உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லாத ஒரு தரிசனத்தை இங்கே அவர் காண்கிறார். 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள், பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொம்புகளை பாருங்க. அந்த கொம்புகளை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு கொம்பு வந்தது. அந்த 10 கொம்புக்கு இடையிலிருந்து வேறொரு கொம்பு வந்தது. அந்த கொம்பு தான் அந்திக்கிறிஸ்து, வரப்போகிற அந்திக்கிறிஸ்து. 10 கூட்டமைப்பு நாடு இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த கொம்புகளுக்குள் இருந்து வேறொரு கொம்பு வரும். அது சின்ன கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது வளர்ந்து பெரிதாக மாறினது. அதற்கு மனித கண்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது பெருமையானவைகளை பேசினது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 10 கூட்டமைப்பான அந்த நாடு இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் போது அதிலிருந்து ஒருவன் வருவான், அவதான் அந்திக்கிறிஸ்து. இப்ப நல்லா கவனிங்க, வேத வசனத்தின்படி தானியேல் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதான அந்த 10 விரலும் இந்த 10 கொம்பும் ஒன்றுதான். அதாவது தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 விரலும் தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கொம்பும் ஒரே தரிசனமாக காணப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல முக்கியமான சாம்ராஜ்யங்கள் எழும்பும். ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் எழும்பும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சமயமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் முடிந்து விட்டது.
நாம் ஏற்கனவே படித்தது போல வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனத்தின்படி 5 பேர் விழுந்தார்கள். யார் அந்த 5 பேர்கள்? எகிப்து, அத்திரியா, பாபிலோன், மேதியா பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம். 5 பேர்கள் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், ரோம் இருக்கிறது. அடுத்து ஒருவன் வருகிறான், அவன்தான் உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம், ஐரோப்பிய சாம்ராஜ்யம். அடுத்து 8வது ஒருவன் வருவான், அவ்வேளிலிருந்து தோன்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இதிலே வேத வசனத்தின்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான 5 சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்திலே தோன்றுகிற வல்லரசுகள். அதிலே 4 சாம்ராஜ்யத்துடைய நாட்கள் முடிந்து 5வது சாம்ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. 6வதாக ஒரு சாம்ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அது சின்ன கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சிங்கம், கரடி, சிறுத்தை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய கெடிய மிருகம், அதுக்கு அடுத்து வரக்கூடியதான 10 கொம்பு, அந்த 10 கொம்புக்கு இடையில் வரக்கூடியதான சின்ன கொம்பு, அதுதான் அந்திக்கிறிஸ்து. இப்போது 10 கொம்பின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சின்ன கொம்பு சீக்கிரமாய் வரும். அது ரகசிய வருகைக்கு பின்னாடி நடக்கும். அப்போது 7 வருட அரசாட்சி இந்த பூமியிலே அந்திக்கிறிஸ்து செய்வான். இறுதியிலே ஆண்டவர் அவனை நியாயம் தீர்த்து 1000 வருடம் கட்டி போடுவார். இந்த உலகத்திலே 1000 வருட அரசாட்சி நடைபெறும். அதற்கு பின்பதாக மறுபடியும் அந்திக்கிறிஸ்து வருவான். அப்போது ஆண்டவர் அவனை நியாயம் தீர்ப்பார். அதுக்கு பின்பதாக முழு உலகத்திலே மரித்தவர்களும் உயிரோடு கூட எழும்பி வருவார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு ராஜ்யத்தை நிரந்தரமாக கொடுப்பார். அங்கே பிரவேசிப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இயேசு வேகமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிகவும் சமயமா இருக்கிறது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மிகவும் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த செய்தியிலே தானியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். God bless you. Praise the Lord.